நாள்தோறும் படியுங்கள் முரசொலி, தினந்தோறும் பாருங்கள் கலைஞர் தொலைக்காட்சி. தளபதி முன்னிலையில் அதிமுக மற்றும் பல்வேறு கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணையும் விழா. வணக்கம். திமுக செய்திகள். வடசென்னை மாவட்டத்தில் அதிமுக மற்றும் பல்வேறு கட்சியிலிருந்து துணை முதல்வர் தளபதியார் அவர்களின் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி தளபதியார் அவர்கள் விழா மேடைக்கு வந்தார். இவ்விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் அவர்களும், மாநில மகளிர் ஆணைய தலைவர் திரு சர்க்குணபாண்டியன் அவர்களும், வடசென்னை மாவட்ட செயலாளர் திரு புரசை VS பாபு அவர்களும், RK நகர் பகுதிச் செயலாளர் திரு டன்லப்பி ரவி அவர்களும் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுக் கட்சியினரும் கலந்து கொண்டனர். சேலவாயல் சங்கர்லிங்கம் மற்றும் மாமன்ற உறுப்பினர் திருமதி புவனேஸ்வரி அவர்களின் தலைமையில் பல்லாயிரக்கணக்கானோர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். பல்வேறு இயக்கங்களில் இருந்து அதிலே குறிப்பாக அஇஅதிமுக என்கிற கட்சியில் இருந்து முன்னாள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளராகவும், RK நகர் பகுதியினுடைய ஜெயலலிதா பேரனுடைய துணை செயலாளராக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய சேலவாயல் சங்கரலிங்கம் அவர்கள் தலைமையிலும், சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் வார்டு 1வது உறுப்பினர் திருமதி புவனேஸ்வரி அவர்களுடைய முன்னிலையிலும், அதேபோல வடசென்னை பகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து பேரவை சார்பில், அந்த கட்சியினுடைய அமைப்பின் சார்பில், அதே போல இன்னும் பல எதிர்கட்சி, மாற்றுக் கட்சி என்கிற பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி இன்றைக்கு நம்முடைய தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில கட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். புதுசா கட்சிகள் வருது, திடீரென கட்சிகள் வருது. வரக்கூடிய கட்சிகள் தான் அவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தலைவர்னு சொல்றாங்க. தலைவர் கூட சொல்லிக்கலாம், நான் அதை பத்தி கூட கவலைப்படல. அவங்க தான் உடனே சொல்ற வழக்கம், நாங்க தான் அடுத்த முதலமைச்சர். கட்சி தொடங்குவதற்கு முன்பே, தொடங்குறது சொன்னா கூட பரவாயில்ல, தொடங்குவதற்கு நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு, ஆனால் அப்படி வந்தவர்கள், சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அனாதைகளாக, அப்பாவிகளாக, அகதிகளாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் பார்க்கிறோம். நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். 57 தேர்தல் களத்தில் இறங்கி 2006 வரையில நடைபெற்ற எல்லா பொது தேர்தலிலும் நாம் களத்தில் இருந்தோம் என்று சொன்னால், எல்லா களத்திலும் தலைவர் கலைஞர் அவர்கள் வேட்பாளராக நின்று ஒரு முறை கூட தோற்ற வரலாறு கலைஞரை பொறுத்தவரையில் கிடையாது. அது சரித்திரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. தேர்தல்கள் என்பது வரும் போகும். அப்படி வரக்கூடிய தேர்தலிலே கழகம் ஈடுபடுகிற நேரத்தில் எத்தனையோ வெற்றிகளை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். வெற்றி பெறுகிற காரணத்தால் வெறிகொண்டு அலையக்கூடிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அதே போல தோற்று விடுகிற காரணத்தால் தோண்டு போய் மூளைகளை முடங்கி கொடநாட்டுக்கு போய் ஓய்வெடுக்கக்கூடிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, வெற்றியை தோல்வியை இரண்டையும் ஒன்றாக கருதி இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தொண்டன் தான் திமுக என்பதை நாம் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க தாய்மார்கள் தான் நிரம்ப வந்திருக்கிறீங்க. நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஆட்சி நடக்கப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை நடத்தினா, அடுத்த ஆட்சி வந்தா அதை தொடர்ந்து செய்யணும். நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த புதுசா கூட திட்டத்தை அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை தொடர்ந்து செஞ்சாலே போதும். ஆனால் ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க? கலைஞர் 5000 தந்தார், அதற்கு பிறகு 10,000 கொடுத்தார் திருமணத்திற்கு.
நான் 20,000 தரேன் அப்படின்னு சொல்லி அவர் தந்திருந்தாங்கன்னா உள்ளபடியே ஜெயலலிதாவை நாம தான் சேர்ந்து பாராட்டி இருக்கலாம். அதுவும் தன்னை ஒரு பெண் என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா. அது பெண்ணா இல்லையா என்பது அது வேறு விவகாரம். ஆனா ஜெயலலிதா தன்னை ஒரு பெண் என்று அடையாளம் காட்டிக் கொண்டு செல்வி ஜெயலலிதா என்றுதானே அவர் தன்னுடைய பெயரை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு பெண் என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கணும். ஆனால் நிறுத்தினார். ஏறக்குறைய 15,000த்திற்கு மேற்பட்ட தோழர்கள், மகளிர், இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுக கூடாரமே காலி. 34 வருடங்களாக அதிமுக நான் பல பொறுப்புகளில் சேவை செய்து பல மந்திரிகளோடு தொடர்பு வைத்து பல நிர்வாகத்தில் செயல்பட்டு வந்தேன். இன்னைக்கு காலகட்டத்தில் நான் 1974லேருந்து அதிமுகவினுடைய உறுப்பினராக இருக்கேன். ஆர்கே நகர் பகுதியினுடைய துணை செயலாளராக இருக்கேன். 1வது வட்ட செயலாளரும் பணியாற்றிருக்கேன். ஏறக்குறைய பல முறை 37 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் அந்த கட்சிக்காக. அப்படி பாதிக்கப்பட்ட என்ன எங்களை ரிசைன் பண்ண சொன்னாங்க. நாங்கள் பகுதி மக்களுக்கு வாக்களித்த அத்தனை மக்களிடம் நாங்கள் முறையிட்டு மக்களின் சொல்லுக்கு ஏற்றார் போல மக்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் ஓட்டு போட்டீங்க, அதை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்காகவே தன்னிச்சையாக என் மனைவியை நான் இன்று வரை செயலாற்றி கொண்டிருந்தேன் சென்னை மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினராக. தற்போது நமது ஆட்சி டாக்டர் கலைஞர் அவர்கள் நடத்துகின்ற ஆட்சி ஏறக்குறைய அடிப்படை மக்களினுடைய குறைகளை அடியோடு ஒழிக்கும் வகையில். ஏன்னா இது மாதிரி ஆட்சி நான் 34 வருஷம் அரசியல் இருக்கும்போது நான் பார்க்கல. இதனால் மக்களுக்கு இப்போ அவங்க கடவுளை போல ஒரு காட்சியில் இருக்கிற நிலை உருவாகிவிட்டது. குழந்தை பிறந்தாலும் காசு, குழந்தை வளர்ந்தாலும் காசு, சென்னை மாநகராட்சியில் படித்து அதிகமான மார்க் எடுத்தாலும் அவங்களுக்கு பரிசு, அவங்களுக்கு சைக்கிள் பரிசு, மறுபடியும் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பரிசு, அவங்களுக்கு மறுபடியும் குழந்தை பார்த்தா பரிசு. இது மாதிரி பெண்களுடைய இனத்தையே பெருமை மிக்க செய்யக்கூடிய ஒரு தலைவர் தானத்தலைவர் கலைஞர் டாக்டர் அவர்கள் ஆகிட்டார். அந்த அடிப்படையில் எங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு யாராக இருந்தாலும் சேவை செய்வர்கள் தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 1வது வட்டத்தில் இருக்கிற அத்தனை அதிமுகவும் அதை சார்ந்த சில மாற்று கட்சிகளும் எங்களோடு இணைந்து சுமார் 4000 பேர் இந்த நிகழ்ச்சியிலே, அதுவும் தலைவர் என்னுடைய தலைமை பொறுப்பில் ஏற்று அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி என்னை பெருமைப்படுத்தியிருக்கின்றார். இந்த பெருமைலாம் அதிமுக கிடையாது. அவர் தளபதி பேசின போல நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. எங்களை சாதாரண தொண்டராக நினச்சிப்பாங்க. இந்த அடிப்படையில் இந்த கட்சிக்கு நான் சிறப்பாக செயலாற்றுவேன். மறுபடியும் பழைய வெற்றிகளை நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்த்து கொடுக்க நானும் என் மனைவியும் என்னோடு சேர்ந்த அத்தனை தொண்டர்களும் மற்ற கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் இன்று இணைந்தவர்களும் அழகாக செயல்படும் என்று நாங்கள் மனதோடு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். எங்கள் இருந்த குடிசை அகற்றிவிட்டு இன்னைக்கு குடிசை கூட இல்லாமல் நாங்கள் வீடு இல்லாமல் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறோம். எங்கள் மீனவ மக்களை எங்களை ஒரு புறம் ஒதுக்கி விட்டு எங்களுக்கு இதுவரை எந்த நன்மையும் செய்யலை. நாங்கள் வீடு இல்லாத அடிக்கடிக்கு நாங்கள் இந்த தீயில பாதிக்கப்பட்டு நாங்கள் ரொம்ப இன்னல் பட்டிருக்கிறோம். எங்களுக்கு வீட்டு வசதி கொடுத்து எங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து எங்கள் எம்ஜிஆர் நகர் மக்களுக்கு நீங்கள் செஞ்ச நாங்கள் ஆயுள் முழுக்க இந்த திமுக கழகத்தில் நாங்கள் இணைஞ்சு உங்களோட இருந்து செயல்படுறது உறுதி கூறி நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். எங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது, இப்போ திருப்தியா இருக்குதுப்பா. எங்களுக்கு இந்த ஆட்சியில் இருக்கிற முட்டை எங்களுக்கு நல்லா மனப்பூர்ணமாக எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அவ்வளோதான். ஒரு 20 வருஷமா இருந்து பணிபுரிஞ்சிருந்தோம். ஆனால் எங்கள் ஊருக்கு எந்த வித சேவை எதுவும் நல்லபடியாக நடக்கலை. அதனால் நம்ம தளபதி முன்னிலையில் சேர்ந்தா எல்லாம் எங்கள் ஊருக்கு நல்லா நடக்கும்னு நினச்சி நாங்கள் இணைந்து கொண்டோம். அதிமுக தான் கஷ்டப்பட்டோம். அதனால எங்கள் ஊருக்கும் எங்களுக்குமே எதுவுமே செய்யலை. கட்சியே வரக்கூடாது, இதே கட்சி வரைக்கும் நிச்சா போதும்.